அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற பல ஆயுதங்கள் இன்னைக்கு ரஷ்யாவுக்கு எதிராக சுத்தமாக வேலை செய்யலை அப்படின்ற தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு. இந்த தகவலை அமெரிக்காவோட மிகப்பெரிய ஆயுதம் தயாரிக்கும் நிறுவனமான போயிங்கே ஒத்துக்கிட்டாங்க. கூடுதலாக இந்த ரஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் இஸ்ரேலி மிலிட்டரி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. இதை யாராலையுமே ஏற்றுக்க முடியலை. இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க, சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான நபர்களும் வி ஆர் வாட்சிங் ரஃபா அப்படின்னு ஸ்டோரி போட்டிருப்பாங்க. ஸோ இன்னைக்கான காணொலியில் இந்த ரஷ்யாவுக்கு எதிராக வேலை செய்யாத அமெரிக்க ஆயுதங்களை பற்றியும் ரஃபால நடந்த அந்த சம்பவத்தை பற்றியும் தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், அமெரிக்கா இந்த உக்ரைனுக்கு கொடுத்த பல ஆயுதங்கள் எல்லாத்தையுமே உக்ரைன் ரொம்பவே சிறப்பாக ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட ATACMS பயன்படுத்தி ரஷ்யாவோட S-400 சிஸ்டமை டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி நம்ம ஒரு காணொலி கூட போட்டிருப்போம். ஆனால் ஏகப்பட்ட ஆயுதங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக நல்லா வேலை செஞ்சாலும் சில ஆயுதங்கள் உக்ரைனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஆயுதத்தை பற்றியும் அந்த ஆயுதம் சிறப்பாக வேலை செய்யும் அப்படின்றதையும் மிகப்பெரிய அளவில் ஹைப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒன்று தான் எக்ஸ்காலிபர், அப்புறம் GPS கைடட் ஸ்மால் டயாமீட்டர் பாம்ஸு. இப்போ இந்த ரெண்டு விஷயமும் உக்ரைன் கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹேண்டிகேப்பை பூர்த்தி செய்ய போகுது. அதுதான் ஆர்ட்டிலரி ப்ரொடக்ஷன். நம்மள நிறைய பேருக்கு தெரியும், உலகத்திலே மிகப்பெரிய ஆர்ட்டிலரி ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டியை வச்சிருக்கிறது ரஷ்யா. மொத்தம் 40 நாடுகள் சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக ஆர்ட்டிலரி ப்ரொடக்ஷனில் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்களால மேட்ச் பண்ண முடியலை. அப்படி இருக்கிறப்ப உக்ரைனால் எப்படி மேட்ச் பண்ண முடியும்? இதனால தான் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் என்ன பண்ணுறாங்க, இந்த GPS கைடட் ஆர்ட்டிலரி பீசஸை அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கமாண்ட் சென்டர் இருக்குது. இந்த கமாண்ட் சென்டர் ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த கமாண்ட் சென்டரை காலி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆர்ட்டிலரிஸை போட்டாகணும். அப்படி ஆர்ட்டிலரிஸை போடுறப்ப அது நேரடியாக கமாண்ட் சென்டர் மேலே விழுகாது, தோராயமாக ஒரு இடத்துல விழுகும். பட் அந்த தோராயமாக விழுகக்கூடிய விஷயத்தை நீங்கள் கன்ஃபார்ம்டாக அந்த கமாண்ட் சென்டர் மேலே விழுக வைக்கணும் அப்படின்னா அந்த ஏரியாவை சுற்றி நீங்கள் ஒரு 100 ஆர்ட்டிலரி ஷெல் அடிக்கணும், இல்லை அப்படின்னா ஒரு 50 ஆர்ட்டிலரி ஷெல் அடிக்கணும். இப்படி நீங்கள் அடிச்சிங்கன்னா மட்டும்தான் அன்கைடட் ஆர்ட்டிலரி ஷெல்லை பயன்படுத்தி எதிரிகளை நீங்கள் துவம்சம் பண்ண முடியும். ஆனால் ரஷ்யா ஒரு நாளைக்கு 50,000 ஆர்ட்டிலரி ஷெல்லை வச்சு அடித்தாங்கன்னா உக்ரைனால் வெறும் 2000-3000 ஆர்ட்டிலரி ஷெல்லை வச்சு தான் அடிக்க முடிஞ்சுச்சு. ஏன்னா அவங்ககிட்ட அந்த அளவுக்கு பெரிய மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி இல்லை. ஸோ இந்த கேப்பை பூர்த்தி செய்கிறதுக்கு தான் அமெரிக்கர்கள் என்ன பண்ணாங்க, GPS கைடட் எக்ஸ்காலிபரை கொடுத்தாங்க. இந்த எக்ஸ்காலிபரை பற்றி நானே ஒரு வீடியோவில் பெருசாக பேசியிருப்பேன். பட் இந்த எக்ஸ்காலிபரோட அடிப்படை பிரின்சிபலே இந்த இடத்துல வேலை செய்யாமல் போயிருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ்காலிபர் எப்படி வேலை செய்யுதுன்றதை பார்க்கணும். எக்ஸ்காலிபரை பொறுத்த வரைக்கும் சாதாரண ரஷ்யாவோட ஆர்ட்டிலரி ஷெல்லுக்கும் இதுக்குள்ள முக்கியமான வித்தியாசமே இது ஒரு GPS கைடட் பாம்பு. அதாவது ஆர்ட்டிலரியிலேருந்து சுட்டதுக்கு அப்புறமா நடுவானத்தில் இதால் அதோட பாதையை மாற்ற முடியும். பாதையை மாற்றி அதோட டார்கெட் எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அதோட மண்டை மேலேயே விழுகும். ஸோ இப்போது ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய எதிரி கமாண்ட் சென்டரை நீங்கள் பார்க்குறீங்க. அந்த கமாண்ட் சென்டரை நேரடியாக தாக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட இந்த அளவுக்கு அக்யூரேட்டான பாம்பு இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் 50 பாம் 100 பாம் போட வேண்டிய இடத்துல வெறும் 3 பாம் போட்டிங்கன்னா போதும், அந்த கமாண்ட் சென்டர் காலி. ஸோ உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆர்ட்டிலரி ப்ரொடியூசிங் ஹேண்டிகேப்பை பூர்த்தி செய்கிறதுக்கு தான் மேற்கு நாடுகள் இந்த GPS கைடட் ஆர்ட்டிலரி பீஸை கொடுத்தாங்க. இது எக்ஸ்காலிபர். இந்த எக்ஸ்காலிபரை ஆரம்பத்தில் ரஷ்யர்கள் பார்த்து பயந்தாங்க. ஏன்னா இது ஒரு மேஜிக் வெப்பன் மாதிரி இருந்துச்சு. ரஷ்யர்கள் அவங்க எந்த இடத்துல சோல்ஜர்ஸை குமிச்சாலும் சரி, அவங்களோட கமாண்ட் சென்டரை போட்டாலும் சரி, ஆட்வன் சிஸ்டம் வச்சாலும் சரி, ஆர்ட்டிலரி எடுத்து அடிச்சு விட்றாங்க. அதனால் ஏகப்பட்ட லாசஸ் ரஷ்யர்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த ஆர்ட்டிலரி பீஸ் அவங்கள நோக்கி வருது அப்படின்னா இதை இன்டர்செப்ட்லாம் பண்ண முடியாது. ஆர்ட்டிலரின்றது ரொம்ப சின்னதாக இருக்கும். இதெல்லாம் S-400 S-300 மாதிரியான வான் பாதுகாப்பு அமைப்பை வச்சு இன்டர்செப்ட் பண்ணவே முடியாது. ஸோ ரஷ்யர்களுக்கு ஆரம்பத்தில் மிகப்பெரிய தலைவலி இருந்துச்சு. இதே கேஸ் தான் ஹைமார்ஸ் அப்படின்றது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பினாக்கா மாதிரி தான். இது ஒரு ராக்கெட் லான்ச்சிங் சிஸ்டம். 120 கிலோமீட்டர் 160 கிலோமீட்டர்னு சொல்லி நிறையவே ரேஞ்சஸில் இருக்குது. இந்த ஹைமார்ஸும் எதை அடிப்படையாக பயன்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா GPS தான் அடிப்படையாக பயன்படுத்துது. ஸோ அக்யூரஸியை பொறுத்த வரைக்கும் GPSஐ பயன்படுத்தி 5 மீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை இவங்களால் அடிக்க முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தள்ளி இருந்து அப்படின்றப்ப ரஷ்யர்களுக்கு இதனால் பெரிய சிரமம் இருந்துச்சு ஆரம்பத்தில். ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்காலிபரும் வேலை செய்ய மாட்டேங்குது, ஹைமார்ஸும் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. இது கூட மூணாவதாக ஒரு ஆள் இருக்காப்புல, அவர் தான் GPS கைடட் ஸ்மால் டயாமீட்டர் பாம்பு. இதை பொறுத்த வரைக்கும் ராக்கெட்டில் மவுண்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆர்ட்டிலரி சிஸ்டம். இந்த ராக்கெட்டில் நம்ம ஆர்ட்டிலரி சிஸ்டமை மவுண்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால இதெல்லாம் 100 கிலோமீட்டருக்கு மேலே பயணம் பண்ண முடியும். கூடுதலாக இந்த பாம்பில் ரெக்கைகள் இருக்கும். நம்மள நிறைய பேருக்கு இந்த கிளைடு பாம்பு பற்றி தெரியும் இல்லையா? பாம்பில் பேசிக்காக ரெக்கையை கட்டி வானத்துலேருந்து கீழே போடுவாங்க. அந்த பாம்பு அப்படியே பறந்து போய் டார்கெட்டில் விழுகும். அதே மாதிரி தரையிலேருந்து லான்ச் பண்ணக்கூடிய ஒரு வேரியண்ட் தான்
இந்த குறிப்பிட்ட வேரியண்ட்டு. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அதாவது வானத்துலேருந்து லான்ச் பண்ணுறதுக்கு இப்படி சொல்லுவாங்க, தரையிலேருந்து லான்ச் பண்ணுறதுக்கு வந்து கிரவுண்ட் லான்ச்டு ஸ்மால் டயாமீட்டர் அம்யூனிஷன் ஆர் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த ஒரு விஷயமே எதுக்கு உக்ரைனியர்களுக்கு பயன்படுது அப்படின்னா, இப்போ ரஷ்யா ஒரு இடத்துல ஒரு கமாண்ட் போஸ்ட்டை வைக்கிறாங்க, இல்லை ஒரு இடத்துல ஒரு முக்கியமான குரூப் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, இல்லை இராணுவ தளவாடங்களை வைக்கிறாங்க, ஆடிவன் சிஸ்டம் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்த நோக்கி கரெக்டாக இவங்க இந்த பாமை அனுப்பணும். அப்படி அனுப்புறதுக்கு அந்த இடம் இவங்களை விட்டு 150 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் அதை அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஃப்ரண்ட் லைன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 150 கிலோமீட்டர்ன்றப்ப உக்ரைனியர்களால் பேசிக்காக எல்லா ரஷ்ய நிலைகளுக்கு எதிராகவும் தாக்குதல் நடத்த முடியும். ஸோ இவ்வளவு தூரம் முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த பாம்ஸ், ஜிபிஎஸ் கைடட் பாம்ஸ். இதுக்குள்ளே தான் எக்ஸ்காலிபர் வருது, ஹைமார்ஸ் வருது, அப்புறம் இந்த குறிப்பிட்ட ஸ்மால் டயாமீட்டர் பாமும் வருது. இப்போ இது எதுவுமே வேலை செய்யலை அப்படின்றப்ப அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் ரஷ்யர்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதுக்கடுத்து இந்த அமெரிக்காவோட ஜிபிஎஸ் சேட்டலைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை அடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ரஷ்யர்களோட கண்ணோட்டம் அப்படின்றது நான் நேரடியாக உன்னோட பாம்ஸை இன்டர்செப்ட் பண்ண முடியாது, பட் உன் பாமுக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கு பார்த்தியா, அந்த சேட்டலைட் சிக்னலை என்னால் காலி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரானிக் வார்ஃபேரில் ஈடுபட்டாங்க. இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேரின் காரணமாக 5 மீட்டர் சிஏபிக்குள்ளே இருந்தது 15 மீட்டர் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கமாண்ட் சென்டர் இருக்குது அப்படின்னா ஒரு ஆர்ட்டிலரியை கொண்டு அடிச்சிங்கன்னா அது எப்படி மிஸ் ஆகுமோ, அதாவது எவ்வளோ தூரம் டீவியேஷன் இருக்குமோ அதே அளவுக்கான டீவியேஷனு ஜிபிஎஸ் கைடட் பாம்பில் இருக்குது. ஸோ பேசிக்காக அவங்க ஒரு ஜிபிஎஸ் கைடட் பாம்பை யூஸ்லெஸ்ஸாக மாற்றிட்டாங்க எலக்ட்ரானிக் வார்ஃபேரின் மூலமாக. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியது இருக்குது. இந்த குறிப்பிட்ட பாம்ஸ் எல்லாத்தையுமே தயாரிக்கிறது யாருன்னா போயிங்கு. அது கூட இந்த ஸ்மால் டயாமீட்டர் பாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை தயாரித்தது போயிங் மற்றும் சாப். 2 பேருமே மிகப்பெரிய வெப்பன்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி மேற்கு நாடுகளை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த நிறுவனம் தயாரித்த இந்த பாம்புன்றதே ஒரு ஜாம் ரெசிஸ்டன்ட் பாம் தான். அதை தான் அவங்க பெரிய டேக்லைனாக கொடுத்துருப்பாங்க அவங்க ஆயுதத்தை விற்கக்கூடிய அந்த ப்ரௌச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா. ஆனால் ஜிபிஎஸ் ஜாமிங் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இப்படி ரஷ்யர்கள் பண்ணுற ஜிபிஎஸ் ஜாமிங்க்கு இவ்வளவு வல்லரபலாக இருக்குது அப்படின்னா இது இந்த இடத்துல மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கு. அண்ட் இதை பற்றி அமெரிக்கர்களும் வெளிப்படையாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், இந்த போயிங் தயாரிக்கக்கூடிய இந்த பாம்ஸ்ன்றது ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படவில்லை, ரஷ்யன் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மைட்டுக்கு முன்னாடி நாங்கள் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்கன்ஸும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இந்த வாரை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஆயுதங்களெல்லாம் நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம், இது உள்ளே போச்சு அப்படின்னா பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோமோ அது எல்லாமே சப்புன்னு முடிஞ்சிருது. பட் இந்த ஆயுதத்தால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பயங்கரமாக வேலை செய்யுது. ஸோ இந்த யுக்ரைன் வார் அப்படின்றதே அன்பிரடிக்டபுளாக போய்கிட்டு இருக்கு. அதில் ஒரு முக்கியமான மேட்டர் தான் இது. இதை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் முக்கியமான அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ரஃபாலில் நடந்த அந்த ஏர் ஸ்ட்ரைக்கு தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஃபாலில் இருக்கக்கூடிய அந்த கேம்ப்பு மேலே இஸ்ரேல் ஒரு ஏர் ஸ்ட்ரைக் ஒன்று பண்ணுறாங்க. இந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் ஏகப்பட்ட பெண்கள், குழந்தைகள் கருகி போய் இறந்து போகிறாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை உணர்ந்தாகணும். இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மேற்கு நாடுகளோட மீடியா அவுட்லெட்ஸாக இருக்கலாம், இல்லை மேற்கு நாடுகளில் இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகளாக இருக்கலாம், ரிட்டையர்டு ஆர்மி ஜெனரல் பீப்புளாக இருக்கலாம், இவங்க எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே விஷயத்தை தான் சொல்லுவாங்க. அதுதான் இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனலான மிலிட்டரி. இந்த மிலிட்டரி ஹமாஸை டார்கெட் பண்ணி சண்டை நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப ஏற்படக்கூடிய அந்த சிவிலியன் கேஷுவாலிட்டி ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஒரு ஹமாஸை நீங்கள் கொல்றதுக்கு இத்தனை சிவிலியன் கேஷுவாலிட்டி நடக்குது அப்படின்ற அந்த ரேஷியோ வந்து ஏற்றுக்கொள்ளும் வகையில் தான் இருக்குது. அர்பன் வார்ஃபேரில் இப்போது இந்த அளவுக்கு கேஷுவாலிட்டிஸ் வருது அப்படின்றது சாதாரணமான விஷயந்தான் அப்படின்னு கிட்டத்தட்ட 37,000 பேரை வந்து கொல்றதுன்றது நேச்சுரல் தான். இப்படி ஒரு வார்ஃபேரை இந்த இடத்துல நடத்தினா இப்படி தான் இருக்கும். இதை வந்து ஹமாஸ் தான் முடிவு பண்ணியிருக்கணும். ஹமாஸ் அக்டோபரில் தாக்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா இஸ்ரேல் உள்ளே இறங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ இது அவங்களோட தலையெழுத்து அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த இடத்துல நிறைய பேர் வந்து ஹமாஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இன்க்ளூடிங் மீ. நான் வந்து ஹமாஸ் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக பண்ண அந்த அட்டாக்கை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த அட்டாக் மட்டும் நடக்கலை அப்படின்னா இஸ்ரேலுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்காரு மக்களை கொல்றதுக்கு. ஸோ பேசிக்கலி அவங்க பண்ண ஒரு விஷயம் இப்போ அவங்களுக்கு எதிராக வந்திருக்கு, அதாவது பீப்புள் ஆஃப் பாலஸ்தீனுக்கு எதிராக வந்திருக்கு. ஸோ எந்த வகையிலையும் நான் ஹமாஸை சப்போர்ட் பண்ண மாட்டேன். அவங்க செஞ்சது மிகப்பெரிய தவறு. ஆனால் இஸ்ரேல் இந்த வார நடத்துகிற முறை அப்படின்றதும் ரொம்ப அன்எத்திக்கலாக இருக்குது. இவங்க சொன்ன இந்த ரேஷியோலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஷியோ எல்லாத்தையுமே இப்போது தவிடுபடி ஆக்குற மாதிரி இஸ்ரேல் அசால்ட்டாக என்ன சொல்கிறாங்க, ரஃபாவில் நாங்கள் ஒரு கேம்ப்பு மேலே ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு விஷயத்தை தெளிவாக கேட்குறேன். ஒரு கேம்ப்பு மேலே ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்துகிறீங்க? F-15 ஈகிள் ஃபைட்டர் ஜெட் ஒரு F-16 பயன்படுத்துகிறீங்க, ஜிபிஎஸ் கைடட் பாம்ஸை பயன்படுத்துகிறீங்க. இது எல்லாமே ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் வெப்பன் சிஸ்டம். இது எதுவுமே மிஸ் ஆகாது.
பின் பாயிண்ட்டாக ஒரு பில்டிங்கில் இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட்டை அடிக்க முடியும் இஸ்ரேல் கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தி. அப்படிப்பட்ட அக்யூரேட்டான ஆயுதங்களை பயன்படுத்துகிற ஒரு இராணுவம் மிஸ் ஆயிடுச்சு, தவறுதலாக வேறு இடத்துல விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதுக்கு தான் இவ்வளவு தூரம் காசு கட்டி அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது மனிதாபிமானத்தோட இந்த போரை நடத்தணும், மனித உயிர் இழப்பு அப்படின்றது கம்மி பண்ணணும், அதுக்கு தான் இத்தனை $1 பில்லியன் அவங்க செலவு பண்ணி அந்த பாம்ஸில் இருக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே ரீஃபைன் பண்ணுறாங்க. அதோட வேலையே டார்கெட்டில் கரெக்டாக விழுகணும் அப்படின்றது தான். ஆனால் டார்கெட்டை விட்டு அது மிஸ் ஆகி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது எப்படிப்பட்ட மிஸ்டேக் அப்படின்னு எனக்கு சுத்தமாக புரியலை. ப்ரொஃபஷ்னல் மிலிட்டரி அப்படின்னா அதுக்கான அர்த்தமே இராணுவம் சிறப்பாக வேலை செய்யணும், சிவிலியன் பகுதிகளையும் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ பகுதிகளையும் பிரித்து சண்டை வந்து கரெக்டாக இராணுவத்துக்கு எதிராக தான் நடக்கணும். இராணுவம் இந்த சென்ஸ் நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னா ஹமாஸுக்கு எதிராக நடக்கணும். ஆனால் ஒரு ப்ரொஃபஷனல் மிலிட்டரி அப்படின்னு ஐடியா ஃபோர்ஸஸை சொல்லிவிட்டு இப்போ வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு எக்யூப்மெண்ட்டை வச்சுட்டு இவங்க தவறுதலாக ஒரு இடத்துல பாம்பு போட்டாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் எனக்கு ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லை. ஸோ கிளியர் கட்டாக வந்து அவங்க தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியுது. என்னோடய பேசிக் பிரின்சிபல் அப்படின்றது ஒன்று தான். இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு எதிராக நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த போர் அப்படின்றது ஹமாஸை அழிக்கிறதுக்கு அப்படின்னு அவங்க சொன்னாலும் ஆக்சுவலாக இது ஹமாஸை எந்த வகையிலையும் அழிக்காது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஹமாஸ் ஃபைட்டர்ஸ் எல்லாத்தையுமே கொன்னுட்டாலும் நீங்கள் கொன்னுக்கிட்டு இருக்கிற அங்கே இருக்கிற சிவிலியன்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லோரும் ஹமாஸாக மாறுவாங்க. இது லிட்ரலாக கண் எதிர்க்க நடந்துச்சு. ஒரு ஹமாஸ் வீரரை வந்து ஐடிஎஃப் ஃபோர்ஸை வந்து சுட்டு கொள்கிறாங்க. அப்போ அவருக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சிவிலியன் டக்குன்னு ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு சிவிலியன், அவர் சண்டை போடவே இல்லை, இந்த ஹமாஸும் ஐடிஎஃப்பும் சண்டை போடுறப்ப அவர் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு. அந்த நபர் இந்த ஹமாஸ் வீரர் செத்து போனதுக்கப்புறமா டக்குன்னு அவரோட கன்னை பிடுங்கி, அவரோட டெட் பாடியிலேருந்து கண்ணை பிடுங்கி ஐடிஎஃப் ஃபோர்ஸஸுக்கு எதிராக சொல்கிறாரு. கன்னை சுடவும் தெரியல. ஸோ இதிலேருந்தே உங்களுக்கு புரியலையா, ஹமாஸ் அப்படின்றது ஒரு ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜியை டெஸ்ட்ராய் பண்ணால் தான் நீங்கள் உண்மையிலே இந்த போரில் ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம சிவிலியன் கேஷுவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா, இப்போ இல்லை அப்படின்னாலும் அது ஃப்யூச்சரில் ஐடிஎஃப்க்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும். இப்போ அக்டோபரில் நடந்ததை விட மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று அடுத்த 10 வருஷத்தில் 20 வருஷத்தில் நடக்கும். ஆனால் ஐடிஎஃப் ஃபோர்ஸஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்த 200 வருஷத்துக்கு அமைதி இருக்கணும், அதுக்கு தான் நாங்கள் இந்த போர் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த போர் வந்து யாரோட இன்ட்ரெஸ்ட்லையுமே கிடையாதுங்க. நீங்கள் ஐடிஎஃப் வந்து ஜெயிக்குதுன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன் ஐடிஎஃப் ஜெயிக்கலை. ஏன்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் டெஸ்ட்ராயிங் ஹமாஸ் அப்படின்றது அந்த இடத்துல நடக்கலை. ஓகேவா? இல்லைப்பா பாலஸ்தீன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லை அதுவும் இல்லை, எத்தனையோ ஆயிரக்கணக்கான சிவிலியன்ஸ் இறந்து போயிட்டாங்க, அவங்களோட வீட்டுக்கு அவங்களால போக முடியலை. ஸோ அவங்களும் ஜெயிக்கலை, யாருமே இந்த போரில் ஜெயிக்கலை. இந்த போர் எதுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா அவங்களோட ஆயுதங்களை விற்கிறதுக்கு, கூடுதலாக ரஷ்யா யுக்ரைன் போரில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்காண்டி இங்கே ஒரு ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஸோ இந்த போரில் வெற்றியாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வெஸ்டர்ன் பிளாக்கில் இருக்கக்கூடிய நேட்டோ மற்றும் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் ஈஸ்டர்ன் பிளாக்கில் இருக்கக்கூடிய சைனா மற்றும் ரஷ்யா. இதுதான், இவ்வளவு தான் விஷயமே. இதை நான் பப்ளிக்காக பேசுகிறதுனால ஏதாவது பிரச்சனை வரும், பட் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உண்மையாக பேசுவோமே, இதுதான் நடக்குது, வேறு என்ன நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி எதாவது நடக்குதுன்னா தாராளமாக காமெண்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை நான் பார்க்குறதுக்கு அவளோட காத்திருக்கிறேன். அண்ட் இந்த மாதிரியான காணொலிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பாருங்க, நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.